ஒரு போலீஸ் அதிகாரி ரோந்து போறாங்க. ரோந்து போகும்போது என்னென்ன சம்பவம்லாம் ஒரு இரவுல அவங்களுக்கு வாழ்க்கையே மாத்தி போற அளவுக்கு ஒரு சம்பவம்லாம் நடக்கும். பேரு ரோந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்தது 2025ல வந்திருக்கும். அது ஒரு மலையாள படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதைன்னு என்னத்த சொல்றது? அது ஏகப்பட்ட விஷயத்த அதுல சொல்லியிருக்கானுங்க. நம்ம படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். அந்த ஒரு இரவுல என்னென்ன ஏகப்பட்டது சொல்லியிருப்பாங்க. தனிமையில இருந்தா என்ன ஆகும்? தனிமை, குடி, வன்முறை, தற்கொலை, அப்புறம் குழந்தைய மீட்கிற சம்பவம், குழந்தைய அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட குற்றங்களும் நடக்கும். அந்த நடக்கிற சம்பவத்துல உள்ள நம்ம போலீஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சு, அந்த ஒரு இரவுல நைட்ல இருந்து பல குற்றங்கள்ல இருந்து காப்பாத்துறானுங்க. ஆனா கடைசியில அது பார்த்தா அந்த போலீஸுக்கே ஒரு ஆப்பு ஒண்ணு வைப்பானுங்க. அது என்ன ஆப்புன்னு நீங்க அந்த போலீஸ்காரங்க என்ன ஆப்பு வைக்கிறாங்கன்னு நம்ம படத்த பார்த்தா தான் தெரியுங்க. கண்டிப்பா சொல்றேன். இது எப்படி சொல்றது? ஒரு இரவுல ஒரு 2 காவல் அதிகாரி சமாளிக்கிற விதங்கள்ல பார்க்கும்போது நமக்கே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு பக்கம் பார்த்தா எப்படி சொல்றது? ஒரு குற்ற உணர்ச்சியோட இருக்கிற ஒரு போலீஸு. இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம எத கண்டாலும் பயப்படுற ஒரு போலீஸு. ஒரு 2 பேத்துக்குமே ஆகாது. ஆகாம இருக்கும்போது 2 பேரும் கடைசியில பேசிட்டே போகும்போது கரெக்ட்டா ஒண்ணு சேர்ந்துறாங்க. ஒண்ணு சேரும்போது கடைசி ஒரு 20 நிமிஷம் ஒரு பஞ்சாயம் ஒண்ணு வரும். அந்த பஞ்சாயத்த எப்படி சொல்றது? என்னடா இப்படி கடைசில இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்னு நமக்கே தோணும். மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிமா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன். தமிழ் டப்பிங்கோட இருக்கு. கண்டிப்பா அந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. படம் தாறுமாறான ஒரு படம். அது ஒரு மலையாள படம். ஆனா கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்சா உட்காந்து பாருங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்னென்ன என்னென்ன பாடுபடுறாங்க, ஒரு இரவு என்னென்ன நடக்குது அப்படின்னு இந்த ஒரு படத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு போலீஸு ஒரு இரவு பயணம் பல குற்றங்கள தடுக்குறாங்க. இதுல நடிச்ச மேத்யூ திலீஷ்ன்னு ஒரு ஆக்டர். அவர் ஆக்டர்லாம் அவர் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது சரியான ஆக்டிங்கா இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா அத சொல்றேன். வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்ச்சான ஒரு ஃபிலிம்.